ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மகளிர் ஊக்கத்தொகையை அதிகப்படுத்தி கொடுத்துருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பல பேர் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய தொகையை தடுக்க பார்க்குறாங்க. அதனால் நாங்கள் அடுத்த 3 மாதத்துக்கான தொகை 3000 ரூபாயும், கோடை காலத்துக்கான சிறப்பு தொகை 2000 ரூபாயும் முன்கூட்டியே வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பணத்தை பார்த்து பத்திரமா சேமித்து வச்சு செலவு பண்ணுங்கள். ஏன்னா இந்த 3 மாதங்களுக்கு எங்களால் பணம் கொடுக்க முடியாமல் இருக்கும். இதில் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான பணத்தை சேமித்து வச்சு செலவு பண்ணுங்கள் அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதில் பல விமர்சனங்கள் அவர் மேலே எழுந்திருக்கு. என்ன விமர்சனங்கள் எழுந்திருக்கு அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான நவீன காலத்திலையும் மக்களை எப்படி முட்டாளாக்க முடியும் அப்படின்னு பல அரசியல் கட்சிகள் யோசிக்கிறாங்க. அதில் ஒரு முறையை தான் திமுக இந்த முறை கையாண்டு இருக்குது. என்னென்னா 5000 ரூபாய் தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. இது தேர்தலுக்கு வாக்குக்காக கொடுக்கப்பட்ட 5000 ரூபா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எதுக்கடுத்தாலும் திமுக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு நிதி இல்லை, அது நிதி இல்லை, இதுக்கு நிதி இல்லை அப்படின்னு சொல்லி பல விஷயங்களுக்கு அவங்க காரணம் சொல்லிக்கிட்டே தான் வராங்க. ஆனால் இந்த விஷயத்தை எப்படி அவங்களால செய்ய முடியுது அப்படின்னு நம்மங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, இது நேற்று முடிவு பண்ணி இன்றைக்கி காலையில் மகளிர் உதவித்தொகை 5000 ரூபா கொடுக்க போகிறோம் அப்படின்னு யாரும் சொல்லிட மாட்டாங்க. இது ஒரு பெரிய நீண்ட நாட்களாகவே இதுக்கு ஒரு திட்டம் வகுத்து அந்த திட்டத்தை தான் இன்றைக்கி செயல்படுத்தியிருப்பாங்க. இந்த அளவுக்கு திட்டமிட்டு மக்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு முனைப்போடு இருக்கக்கூடிய திமுக அரசு மற்ற எல்லா விஷயங்களையும் இதே முனைப்போடு இருக்கா, நிர்வாகத்தில் திறன் இருக்குதா அப்படின்றது தான் ஒரு பெரிய மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது ஒரு பெரிய தோல்வியை தான் இந்த 4.5 ஆண்டுகளாக மக்கள் கண்டிருக்காங்க. ரொம்ப உதாரணமாக நம்ம சொல்ல போனோம்னா, சமீபத்தில் நடந்த டிஎன்பிசி எக்ஸாம் எல்லாத்துக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாஸ் பண்ணி 2வது ரவுண்ட் எக்ஸாமுக்கு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் தான் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த 10,000 பேருக்கு முறையாக ஒரு ஹால் டிக்கெட் கொடுத்து எக்ஸாம் நடத்த முடியாத அளவுக்கு தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் அப்படின்றது இருக்குது. அதை கண்டுகொள்ளாமல் தான் முதல்வர் அவர்களும் இருக்கிறாங்க. திட்டமிடல் அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருக்கணும். திமுக திட்டமிடலே பண்ணுறது கிடையாது. ஆனால் பணம் கொடுக்கறதுல மட்டும் திட்டமிடல் அப்படின்றது இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் நிதி இல்லை அப்படின்னு திமுக அரசு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்குது. இதுக்கு நிதி இல்லை, அதுக்கு நிதி இல்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அரசு ஆசிரியர்களாக ஒப்பந்த ஊழியராக இருக்கக்கூடிய பல பேரை நாங்கள் நியமனம் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி 5 ஆண்டு முடிய போது இன்றைக்கி வரைக்கும் அது வாக்குறுதியை நிறைவேற்றின மாதிரியே தெரியல. அரசு ஆசிரியர்களை இவங்க எவ்வளோ பெருசாக ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நாங்கள் வந்தோடனே கல்வி கடனை ரத்து பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. கல்வி கடன் எங்கே ரத்து பண்ணியிருக்காங்கன்ற கேள்வி தான் இருக்குது. 4.5 ஆண்டு முடிகிற சமயத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பட்டியல் சமூக மாணவர்களுக்கு மட்டும் கல்வி கடன் ரத்து பண்ணியிருக்காங்க. வேறு ஏதாவது ஒரு திட்டம் கேட்டிங்கன்னா, ஏன் இதை பண்ணலை அப்படின்னா, எங்ககிட்ட நிதி இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி மொத்தமாக எங்களுடைய கஜானாவை காலி பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்புறதை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் திமுக ஆட்சிக்கு இந்த 4.5 ஆண்டில் வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபா அப்படின்ற அளவுக்கு கடன் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. கடன் வாங்குறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டாங்கன்னா, கடன் வாங்குறது நல்லது தான். கடன் வாங்கி எதுக்கு நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். இதை பொறுத்து தான் ஒரு ஆட்சி, ஒரு நிர்வாகம் அப்படின்றது இருக்கும். கடன் வாங்கி எல்லாத்துக்கும் இலவசம் கொடுக்கறது, தேவையில்லாத விஷயங்களுக்கு விளம்பரத்தில் செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் செலவு பண்ணாமல் மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவு பண்ணலாம். நாட்டோடைய உட்கட்டமைப்பு உருவாக்கத்துக்கான முனைப்பில் இறங்கலாம். ஆனால் அதெல்லாம் திமுக செய்கிறதில்ல. இதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்காரு. அவர் எப்படி சொல்கிறா, எதுக்குமே நிதி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, இதுக்கு 6500 கோடி ரூபாய் எங்கேருந்து வருது அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. கூடுதலாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, திமுகவுக்கு தேர்தல் பயம் அப்படின்றது விட்டது. நாங்கள் அறிவித்தோம் 2000, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் கண்டிப்பாக எல்லா மகளிருக்கும் கொடுப்போம் அப்படின்னு அறிவித்தோம். ஏன்னா திமுக எல்லா மகளிருக்கும் கொடுக்கல. கிட்டத்தட்ட 1.30 கோடி மகளிருக்கு மட்டும்தான் இந்த நிதி வழங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி பெண்களுக்கு இந்த நிதி கொடுக்கவே இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களுடைய தேர்தல் வாக்கறிக்கையில் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மகளிருக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு பயந்துட்டு தான் ஸ்டாலின் அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான நிதி எங்கே இருக்குன்ற ஆதாரத்தை திமுக கொடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்காங்க. இன்னும் பல பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடிய டிரைவர்ஸுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு முடிய மாட்டேங்குது, துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஆனால் அதுக்கெலாம் இல்லாத நிதி எப்படி நீங்கள் எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் நீங்கள் காசாக கொடுக்குறீங்க, இது ஜனநாயகம் இல்லை பணநாயகம் அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. இன்னொரு விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன கோடை காலத்துக்குன்னு ஒரு சிறப்பு தொகை, போன வருஷம்லாம் கோடை காலம் வரலையா, நீங்கள் ஏற்கனவே நாங்கள் வந்தோடனே நாங்கள் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் 28 மாதம் கழித்து தான் இந்த 1000 ரூபாயை நீங்கள்
கொடுத்துருக்கீங்க. அதுக்கு அந்த அமௌண்ட்டே நீங்கள் முழுதாக கொடுக்கக்கூடிய முழுமையான மகளிருக்கும் இந்த அமௌண்ட்டை கொடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனமும் வருது. ஸோ திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா, எலெக்ஷன் டயத்தில் மக்களை நம்ப வைத்து ஏமாத்துகிற வேலையை தான் செய்கிறது. ஓட்டுக்கு நேரடியாக பணம் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை தான் திமுக அரசு வந்து செயல்பட்டு வருகிறது. இதையெல்லாம் நம்பி மக்கள் ஏமாற மாட்டார்கள். திமுகவுடைய இந்த 4.5 ஆண்டு ஆட்சிகளில் அவர்கள் செய்த சாதனை என்ன அப்படின்றத மக்கள்கிட்ட பட்டியலிடணும். ஒன்றுமே இருக்காது. அவர்களுடைய ஆட்சி திறன்மையின்மையை தான் மக்கள் பார்ப்பார்கள். அதை மட்டும்தான் வைத்து ஓட்டு போடுவார்கள் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி அவரோட கூற்றாக இருக்குது. நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க இருக்கிறது என்று. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.